இது ஒரு கேள்வியா? காரைக்குடி தொகுதி ஏன் தேர்வு செஞ்ச அப்படின்னு. 134 தொகுதியும் உங்க தொகுதி மாதிரி தான். அதுல காரைக்குடிக்கு என்ன சிறப்புன்னு கேக்குறோம். காரைக்குடியில ஒரே சமூகம் வந்து குவிந்து வாழலை. பரவலாக எல்லா தமிழ் சமூகமும் இங்கே நிறைந்து இருக்குது. அதனால ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு சாதிக்கு ஒரு தலைவர், ஒரு மதத்துக்கு ஒரு தலைவர்னு இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்குமான ஒரு தலைமை இந்த நாட்டில் உருவாகலை. அது முடிஞ்சிருச்சு. அது பெருந்தலைவர் பேரறிஞர் அண்ணா மாதிரி ஒரு பொதுவான தலைமைகள் நம்ம இனத்தில் இங்கே இல்லை. வந்ததெல்லாம் திராவிடம் பேசிக்கிட்டு, இந்தியம் பேசிக்கிட்டு, சாதி பேசிக்கிட்டு, மதம் பேசிக்கிட்டு இருக்குது. எங்களுடைய கோட்பாடு ஒன்று இருக்குது. சாதி அரசியலாகி அதிகாரத்துக்கு வந்தால் சமத்துவம் சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அதுவே அரசியலாகி அதிகாரத்துக்கு வந்து ஆட்சியை செலுத்துமானால் அங்கே மனிதம், அதாவது மானுடம் செத்து போகும். பணம் அரசியலாகி வந்தால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். இதுதான் உலகம் மூலம் இருக்கிற யதார்த்த உண்மை. அப்போ இந்த இடத்துல இதையெல்லாம் கடந்து ஒரு மொழி, இனம், நாடு, மக்கள் நலம்னு, மண்ணின் வளம், மக்களின் நலம்னு ஒரு அரசியலை கட்டமைக்கணும்னா ஒரு பொது தலைமை தேவைப்படுது. உங்களுக்கு தெரியுது, எல்லா சாதிக்கும் தலைமை இருக்கு. ஆனால் உங்கள் மொழி இனத்துக்கு எல்லா சாதிக்கும் சேர்த்து ஒரு தலைமை இருக்கா? யாராவது சொல்லுங்க. அப்புறம் ஒவ்வொரு மதத்துக்கும் கட்சி இருக்கு. ஆனால் இங்கே மனிதம் பேச கட்சி இருக்கா? என் மலையை அறுத்துக்கிட்டு போறான், ஐயோ என் பூமி தாயின் மாறுன்னு அழுகிறதுக்கு ஒரு குரல் இருக்கா? ஐயோ ஆத்து மணல் அல்லாத அது பூமி தாயின் ரத்த நாளங்கள் அவன் நரம்பு அறுக்காதேன்னு பேச ஒரு குரல் இருக்கா? அப்போ அதுக்கு ஒரு குரல். அது என் சொந்த மண்ணிலிருந்து, என் தாய் நிலத்திலிருந்து நான் வென்று போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மண்ணிலிருந்து வந்த ஒரு மகன் உலக பொதுமைக்கு ஒரு அரசியலை எடுத்து வச்சான்னு ஒரு வரலாறை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த நிலத்தை தேர்வு செய்து சொல்றது. அப்புறம் எங்கள் கட்சிக்கு வந்து அதிகப்படியாக வாக்குகளை செலுத்தின தொகுதிகள் இருக்குது. அதில் காரைக்குடி, சிவகங்கை, உங்களுக்கு தெரியும், ராஜபாளையம், இப்படி தென்காசி, பல தொகுதிகள் இருக்குது. அது ஒட்டப்பிடாரம், இந்த மாதிரி பல தொகுதிகள் எங்களுக்கு அதிகப்படியான வாக்குகளை தந்தது. 31 தொகுதிகள் இருக்குது. அதில் காரைக்குடியும் முதலிடத்தில் இருக்குது. அதனால சொந்த மண்ணில் நிற்போம் அப்படின்னு இந்த வாட்டி முடிவு பண்ணி வந்து நிற்கிறோம். அவ்வளோதான்.